இங்க ராதிகாவும் தனியா இந்த பக்கம் ஈஸ்வரியை கூட்டிட்டு போயிட்டு, இங்க பாருங்க இந்த மாதிரி என்னோட விஷயத்துல தலையிடாதீங்க, நான் என்ன பிரச்சனை, நான் பண்றது உங்களுக்கு ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இந்த பக்கம் ஈஸ்வரி இருந்துகிட்டு, நீ முதல்ல என் பையனை என்கிட்ட நீ பிரிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம நீ போடுற சாப்பாட்டுனால அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கான், தயவு செஞ்சு அவனை விட்டு இந்த மாதிரி அவனை விட்டு நீ பிரியறதான் எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட ராதிகாவுமே, இங்க பாருங்க எந்த ஒரு காரணத்தை கொண்டு கோபியை என்கிட்ட நீங்க பிரிக்க முடியாது, ஏன்னா கோபி அந்த மாதிரி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு, என்னையும் என் பொண்ணையும் கடைசி வரைக்கும் காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரி அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. அதனால தயவு செஞ்சு இனிமேல் எங்களோட விஷயத்த நீங்க தலையிடாதீங்க, அம்மாவா உங்க வேலையை மட்டும் பாருங்க, மத்த வேலையை நான் பாத்துக்குவேன்னு சொல்லி இந்த பக்கம் ஈஸ்வரியோட முகத்துல அடிக்கிற மாதிரி ராதிகாவும் பேசிடுறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ராதிகாவுமே இங்க கோபியை தனியா கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஷோல்டர் மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு, இங்க பாருங்க நீங்க எனக்கு வாக்கு கொடுத்ததை நீங்க கடைபிடிக்கணும், முக்கியமா உங்க அம்மா எதை பேசினாலும் எனக்காகவும் மயுவுக்காகவும் நீங்க நின்று சமாளிச்சு எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி தான் என்ன நீங்க கூப்பிட்டு வந்தீங்க, அந்த விஷயத்தை நீங்க முதல்ல கடைபிடிங்க, இனிமேல் உங்க அம்மா எனக்கு டார்ச்சர் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோபிக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. அதே நேரத்துல இது கேட்டுட்டு கோபியும் கண்டிப்பா ராதிகா அந்த மாதிரி ஆகாது, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க ஈஸ்வரியுமே ரொம்பவே முகம் ஆடி போய் இந்த பக்கம் பாக்கியா முன்னாடி உட்காடுறாங்க. அப்ப பாக்கியாவை பார்த்த ஈஸ்வரியுமே, ஏன் பாக்கியா நான் ஏன் டல்லா இருக்கேன் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, நான் ஏன் அதை கேட்கணும், நீங்க சொல்லப்போனா உங்க பையன்ட்ட போய் பேசிட்டு வந்திருப்பீங்க, அதனால நான் ஏன் அந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல இங்க ஈஸ்வரியுமே இந்த மாதிரி என்ன ராதிகா கூட்டிட்டு போயிட்டு ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி என்ன கேள்வி கேட்டுட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல அதை குத்தி விடுற மாதிரி இங்க செல்வியுமே அவங்க பக்கத்துல அப்படி என்னமா கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இங்க ஈஸ்வரியுமே ராதிகா சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே இந்த பக்கம் செல்வி கிட்ட போட்டு உடைக்கிறாங்க. இந்த மாதிரி என்னோட பையனை இனிமேல் அவனோட ஹஸ்பண்ட் சொல்றா, அவளோட ஹஸ்பண்ட் விஷயத்த நான் தலையிடக்கூடாதாமா, இனிமேல் அவதான் பாத்துக்குவாளாம், இனிமேல் எதா இருந்தாலும் உங்க வேலையை நீங்க பாருங்க, என் புருஷனை எனக்கு பாத்துக்க தெரியும் சொல்லி என்னையே ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி பேசுறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டு செல்வி அப்படியே அம்மா பேசுனாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே நக்கல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்ட ஈஸ்வரியுமே சரி சரி நீ போ உன் வேலையை பார்ப்போ அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் அமுச்சு வச்சிருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க பாக்கியாவுமே எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான வேலையெல்லாம் கண்டினியூ பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. அப்ப பாக்கியாவுக்கு கால் பண்ண பழனிசாமியுமே, என்ன மேடம் பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது, அடுத்து என்ன பண்ண போறீங்க, ரெஸ்டாரண்ட்ல ஏதாவது புதுசா ஒரு ஐடியா வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இங்க பாக்கியா அவங்க கிட்ட ஆமா நிறைய ஐடியா இருக்கு சார், கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தெளிவான விஷயத்தை நான் பண்ணலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்க பாக்கியாவோட மைண்ட்ல இருக்க ஐடியா ஃபுல்லாமே இந்த பக்கம் பழனிசாமி சொல்றாங்க. உடனே பழனிசாமியும் கண்டிப்பா மேடம் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல நீங்க ஏதாவது ஆஃபர் கொடுத்தா மட்டும்தான் இனிமே உங்க ரெஸ்டாரண்ட் பேர் ரொம்ப டெவலப் ஆகும், அதே நேரம் நல்ல குவாலிட்டியான ஃபுட் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுக்குறப்போ நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுமே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு இந்த பக்கம் காலை கட் பண்ணிடுறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க பாக்கியாவோட வக்கீல் கால் பண்றாங்க. கால் பண்ணது மட்டும் இல்லாம, மேடம் இங்க பாருங்க நீங்க ஏற்கனவே கோபி மேல கொடுத்தீங்களா கேஸ், அந்த கேஸ்ல இப்ப நமக்கு சாதகமா ஒரு விஷயம் நடக்க போகுது, உண்மை சொல்லப்போனா கோபி இந்த மாதிரி ஜாமீன் வாங்கிட்டு போனார்ல, அதுல இருந்து இன்னுமே ஸ்டேஷனுக்கு சரியான விதத்துல சைன் போடாம இருக்காரு, அதனால கோபியோட ஜாமீன் கேன்சல் ஆகி அவரை கைது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட பாக்கியாக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு, பட் இருந்தாலும் அப்படியா சார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த வக்கீலுமே இருந்துகிட்டு, இங்க பாருங்க மேடம் அவரோட ஜாமீன் மட்டும் கேன்சல் ஆகி அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம தான் கேஸ்ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, அவர் சரியான விதத்துல இந்த பக்கம் கவர்மெண்ட்டுக்கு அவர் ப்ரொசீட் பண்ணல அப்படின்றப்போ அவர் மேல தப்பு கன்ஃபார்ம் ஆயிடும், கண்டிப்பா இதுவுமே நமக்கு ஒரு சாதகமான பாயிண்ட் தான் அப்படின்னு சொல்லி அந்த வக்கீலுமே இந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது கேட்ட பாக்கியாவே ஓகே அப்படின்னு சொல்லி அவர்கிட்டமே பேசி கால் கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து இந்த பக்கம் கோபியை பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாம டேரக்டா கோபி கிட்ட போய் இந்த விஷயத்தை பத்தி பேசுவோம், சொல்லப்போனா அவங்க ஜாமீன் விஷயத்தை பத்தி அவங்க வக்கீல வச்சு டீல் பண்ணிட்டு கேஸ் வேற பட்சம், பட் இருந்தாலும் இந்த ஒரு காரணத்தால நம்ம ஜெயிக்கிறது எனக்கு என்னமோ நியாயமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியமே டேரக்டா கோபி கிட்ட போறாங்க. போனது மட்டும் இல்லாம, இங்க பாருங்க கோபி நீங்க ஜாமீன்ல இருந்து வெளியில வந்திருக்கீங்க, முதல்ல ஸ்டேஷன்ல சரியான விதத்துல கையெழுத்து போறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப கோபியுமே இல்ல நான் அந்த விஷயத்தை மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பாக்கியமே, இங்க பாருங்க அது லாண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆகிறதுக்குள்ள முதல்ல போய் ஸ்டேஷன்ல போய் நீங்க சைன் போட்டு அந்த ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சிட்டு வாங்க, அப்பதான் நீங்க இங்க வெளியில இருக்க முடியும், இல்ல அப்படின்னா நான் கொடுத்த கேஸுக்கு நீங்க கண்டிப்பா உள்ள போய் இருக்கிறதா கடைசி தீர்ப்பாய் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட கோபியுமே ஓகே பாக்கியா அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் அவங்களோட வக்கீலுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த பக்கம் நம்ம அந்த ஏற்கனவே எடுத்த ஜாமீனுக்கு நான் சரியா சைன் போடாம இருக்கேன், அதுக்கு ஒரு ரெக்வஸ்ட் மனு கொடுத்து அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வக்கீல்கிட்ட பேசுறாங்க. அதே நேரத்துல அந்த வக்கீலுமே ஓகே சார் நான் அதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவருமே அதுக்கு உண்டான வேலைகளை பாக்குறாரு. ஆனா கரெக்டா இன்னொரு பக்கம் இங்க மயுமே இங்க கோபி கிட்ட அப்பா இன்னைக்கு நமக்கு வெளியில போலாமா, சொல்லப்போனா ரொம்ப நாள் ஆச்சுப்பா நம்ம வெளியில போய் அப்படின்னு சொல்லி கோபி கிட்டயுமே ரெக்வஸ்ட் கேட்கறாங்க. இதை கேட்டு கோபியுமே கண்டிப்பா போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவையும் கூப்பிட்டு அங்க இருந்து வெளியில கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அதே டைம்ல எங்க வக்கீலுமே கால் பண்ணி சார் ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சிட்டேன், நீங்க வந்தீங்கன்னா சைன் போட்டு இதுக்கப்புறம் இஷ்யூ ஆகாம பாத்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம கேஸோட ஹியரிங் டைம் மட்டும் நம்ம கோர்ட்டுக்கு போனா போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் கோபியுமே என் ஃபேமிலியோட வெளியில வந்திருக்கேன், இது இன்னொரு டைம் பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த வக்கீலுமே சார் இல்ல சார் அப்படி பண்ண முடியாது, ஒன் டைம் தான் உங்களுக்கு ரெக்வஸ்ட் வாங்க முடியும், அந்த ரெக்வஸ்ட் நான் வாங்கிட்டேன், நீங்க சைன் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே கோபியுமே சரி சார் நான் வந்துடுறேன் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்பவே டிலே பண்ணிடுறாரு. சொல்லப்போனா அவரோட பொண்ணு மையோ கிட்டையும் இன்னொரு பக்கம் இந்த ராதிகா கிட்டையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுல நீங்க சைன் போடணும் அப்படிங்கிற விஷயத்தையே அவர் மறந்துறாரு. அதே நேரத்தில் அந்த டைமிங் மிஸ் ஆனதுனால அந்த ரெக்வஸ்ட்டுமே ஃபெயில் ஆயிடுது. அதுக்கு பதிலாக இங்க ஸ்டேஷன்ல இருந்து ஆளுங்களை அனுப்பி கோபி அரெஸ்ட் பண்றதுக்கும் இந்த லாண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் கோபியுமே வெளியெல்லாம் சுத்திட்டு டேரக்டா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு அடுத்த செகண்டே இந்த பக்கம் வீட்டுல அவர் வரதுக்கு முன்னாடி போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இதை பார்த்த கோபியுமே என்னாச்சு சார் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ சார் இங்க பாருங்க நீங்க ஏற்கனவே ஜாமீன்ல இருக்கிற ஆளு, சொல்லப்போனா நீங்க எதுக்காக சரியான விதத்துல எங்களுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்காம இருக்கீங்க, நீங்க சைன் போட வேண்டிய விஷயத்தெல்லாம் நீங்க நிறைய இருக்கு, ரெக்வஸ்ட்
கொடுத்து நீங்க அந்த டைம்க்குள்ள வந்து எங்களுக்கு நீங்க சைன் போடல, அதனால உங்களை கைது பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட கோபியுமே இல்ல சார் நான் வரேன்னு சொன்னேன், கொஞ்சம் ஃபேமிலியோட வெளியில போறதுனால நான் மறந்துட்டேன், நான் கண்டிப்பா இப்ப வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட போலீஸ்காரங்களும் இங்க பாருங்க சார், நீங்க நினைச்ச டைமுக்கு இந்த பக்கம் சட்டத்திட்டத்தெல்லாம் மாத்த முடியாது புரியுதுங்களா, இப்போ உங்களுக்கு கண்டிப்பா அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்கோம், உங்களை அரெஸ்ட் பண்ண போக மாட்டோம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து கோபியை அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அதே நேரத்தில் இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியும் என்ன பாக்கியா இது, எதுக்கு இதை நீ இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, முதல்ல கோபி மேல இருக்க கேஸை வாபஸ் வாங்க, நான் ஏற்கனவே ஒன்று சொன்னல, இப்போ எதுக்காக மறுபடியும் கோபி அரெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாக்கிட்டு இருக்க, முதல்ல போய் கேஸ் வாபஸ் வாங்க, இந்த மாதிரி கோபி மேல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட பாக்கியாவுமே இங்க பாருங்க என்னோட பர்சனல் விஷயத்த தலையிடாதீங்க நான் சொல்லிட்டேன், உங்க பையன் விஷயத்துல நான் தலையிட மாட்டேன், அதே நேரத்துல என்னோட ஹோட்டலுக்கு என் ஹோட்டல்ல வந்து சாப்பிடுற கஸ்டமருக்கும் துரோகம் பண்ணவருக்கு நான் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அந்த விஷயத்தில் நீங்க தலையிடாதீங்க, எனக்கு என்ன தோணுதோ அதான் செய்வேன். நான் இந்த விஷயத்தை பத்தி இவர்கிட்ட இன்னைக்கு காலையில நான் பேசிட்டேன், இன்னைக்கு போய் நீங்க அந்த ப்ரொசீஜரை முடிச்சிட்டீங்கன்னா உங்களோட ஜாமீனுக்கு எந்த இஷ்யூ ஆகாதுன்ற மாதிரி நான் பேசியிருக்கேன். ஆனா அவர் அதை ரொம்பவே வந்து அசால்ட்டா எடுத்துக்கிட்டு அவர் எப்போ போல கேஷுவல் சுத்திட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை மாட்டினார்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, என்ன எதுக்கு திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பாக்கியாவும் ரைஸ் ஆகுறாங்க. அதே நேரத்தில் ஈஸ்வரியுமே அந்த போலீஸ்காரன் கிட்ட போயிட்டு இங்க பாருங்க சார், என் பையன் எந்த தப்பும் பண்ணல, தயவு செஞ்சு ஒன்று விட்டுருங்க, இந்த மாதிரி என்னோட மருமக தான் தெரியாம பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறாங்க. ஆனா அந்த போலீஸ்காரங்களும் என்னமா நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஆர்டர் இஷ்யூ ஆயிடுச்சுமா, இதுக்கு மேல நாங்க ஒன்றும் பண்ண முடியாது, அவரை கண்டிப்பா ஸ்டேஷன் கூட்டு போயிட்டு தான் நாங்க அடுத்த ப்ரொசீஜர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்தில் ராதிகாவுமே சார் இது எங்களோட தப்பு தான், எங்களை மன்னிச்சிருங்க, நாங்களே இப்போ கோபியை கூட்டிட்டு டேரக்டா ஸ்டேஷன் வர சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்கிற அந்த போலீஸ்காரங்களும் மேடம் அதெல்லாம் இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிருக்க முடியும் மேடம், இப்ப நாங்க அவரை பார்த்துட்டோம் ஓகேங்களா, இப்ப நான் அவரை பார்த்துட்டு அவரை நான் கைது பண்ணாம போனோம்னா எனக்கு தான் இஷ்யூ ஆயிடும், நீங்க பின்னாடி வாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனா கோபியை நாங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு யார் பேச்சுமே கேட்காம இந்த பக்கம் போலீஸ்காரங்க கோபியை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டு போறாங்க. அதே நேரத்தில் இதை பார்த்துட்டு இருக்கிற ஈஸ்வரியுமே இப்ப ராதிகாவை பார்த்து பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீதான், இங்க பாரு பாக்கியா காலையிலேயே இந்த விஷயத்தை பத்தி என் பையன்ட்ட பேசியிருக்கா, ஆனா நீ உன் பொண்ணு சேர்ந்துட்டு தான் என் பையனை வெளியில கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி டைவர்ட் பண்ணிட்டீங்க, அவன் பாரு இந்த விஷயத்த மறந்ததுனால இப்ப மறுபடியும் ஜெயிலுக்குள்ள போறான், என் பையனோட உயிருக்கு மட்டும் ஏதோ ஆச்சு, உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ராதிகாவை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல மையுமே பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற ராதிகாவுமே நீ அழாதமா, நம்மளாம் அதுக்கு பொறுப்பு கிடையாது, அவர் அந்த விஷயத்த நம்ம கிட்ட ஓப்பனா பேசியிருந்தாருன்னா நம்ம கண்டிப்பா அங்க போயிட்டு அவருக்கான வேலைகளை தான் நம்ம பார்த்திருப்போம், அவர் தான் நம்ம கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம விட்டுட்டாரு, அது நம்ம மேல தப்பு இல்லாமன்னு சொல்லி இந்த பக்கம் வந்து மையவை சமாளிக்கிறாங்க. அதே நேரத்துல ஈஸ்வரியை பார்த்து இங்க பாருங்க இன்னொரு டைம் என்னையும் பொண்ணையும் கஷ்டப்படுற மாதிரி பேசுறீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, உங்க பையன் பண்ண தப்புக்கு இப்ப நாங்களும் சேர்ந்து அனுபவிக்கணுமா, அதெல்லாம் எங்களால முடியாது, அவர் தப்பு செஞ்சிருக்காரு, பாக்கியா கேஸ் கொடுத்திருக்காங்க, அவர் அதுக்கு அனுபவிக்கிட்டு உண்மையை சொல்ல போனா தப்பு செஞ்சவன் கண்டிப்பா வந்து அவருக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும், அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா கோபியை காப்பாத்தணுங்கிறது என்னோட எண்ணம் தான், ஆனா கோபி எப்படி காப்பாத்தணும் எந்த மாதிரி காப்பாத்தணுங்களும் எனக்கு தெரியும், உங்க பையனை இனிமேல் நீங்க பார்க்க தேவையில்ல, என் ஹஸ்பண்ட் எனக்கு பார்க்க தெரியும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராதிகா மையோ கூட்டிட்டு டேரக்டா ஸ்டேஷன் போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே என் பையனுக்கு மட்டும் இதை ஆகட்டு, உன்னை நான் விட மாட்டேன் பாரு, நான் என்ன பண்ண போறேன் பாரு, உன்னை நடுத்தரு கொண்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ராதிகாவை பார்த்து சவால் மேல சவாலா விட்டுக்கிட்டு இருக்காங்க.